புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பாம்பன் ரயில் பாலத்தை இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார். இதற்காக இலங்கை அனுராதபுரம் தளத்திலிருந்து இந்திய ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக தற்பொழுது அவர் ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியை வந்தடைந்திருக்கிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக நிகழ்வு நடைபெறும் இடத்திற்கு அவர் வர இருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை எம்முடைய செய்தியாளர் வழங்கிக் கொண்டிருக்கிறார். புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாம்பன் ரயில் பாலத்தை இன்னும் சற்று நேரத்தில் அவர் திறந்து வைக்க இருக்கிறார். இந்த நிலையில் அவர் வந்திறங்கக்கூடிய அந்த காட்சிகளை நியூஸ் தமிழ் வாயிலாக நாம் திரையில் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாது இன்றைய தினத்தில் இன்னும் பிற பல்வேறு நலத்திட்டங்களையும் அவர் துவங்கி வைக்க இருக்கிறார். பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறார். தொடர்ந்து அடுத்ததாக விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். இன்றைய தினத்தில் அந்த இலங்கை பயணத்தை முடித்த பிறகு பிரதமர் மோடி அவர்கள் தற்பொழுது ராமேஸ்வரம் வந்தடைந்திருக்கிறார். நிகழ்வு தொடர்பான மிக பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நடைபெற இருக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்த ஒரு சுருக்கமான விளக்கத்தை வழங்கலாம். கௌதமி வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது தமிழகம் வந்திருக்கிறார். குறிப்பாக ராமேஸ்வரம் வந்திருக்கிறார். பாம்பன் பாலத்தை திறந்து வைப்பதற்காக அவர் தற்போது வந்திருக்கின்றார். இதுல ஏதாவது முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவாரா என்று ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. குறிப்பாக கச்சத்தீவு தொடர்பான ஏதாவது நல்ல செய்திகள் வருமா என்று மீனவர்கள் எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தரையிறங்கி இருக்கிறார். ராணுவ விமானத்திலே அவர் வந்து இறங்கியிருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை தான் தற்போது நாம் திரையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். பாம்பன் பகுதிக்கு தற்போது, அதாவது மண்டபம் பகுதிக்கு தற்போது அவர் வந்து இறங்கியிருக்கிறார். இங்கிருந்து காரில் புறப்பட்டு அந்த விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கு அவர் செல்ல இருக்கின்றார். 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இந்த புதிய ரயில் பாலம் கட்ட முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகளும் கூட தொடங்கியிருந்தன. இந்த பணிகள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முடிவடைந்த நிலையிலே அதனைத் தொடர்ந்து இந்த ரயில்களை சோதனை ஓட்டமும் நிறைவு பெற்றிருக்கின்றது. தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்பதற்காக அங்கு அனுமதிக்கப்பட்ட சில முக்கியமானவர்கள் மட்டுமே அங்கே அனுமதிக்கப்படக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்தில் வரக்கூடிய அனைவருமே கட்டாயம் கழுத்திலே இந்த ஐடி கார்டு போட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். முழுக்க முழுக்க சோதனை செய்யப்பட்டு பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டு அவர்கள் தற்போது இங்கே அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் ஆகியோர் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க காத்திருக்கிறார்கள். ராஜேஷ், தொடர்ச்சியாக நம்ம காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே முன்னதாகவே இபிஎஸ் ஓபிஎஸ் சந்திப்பு அதற்கான அனுமதி மறுக்கப்பட்டது தொடர்ச்சியாக விவரங்கள் வெளியாகி கொண்டிருந்தன. இந்த தருணத்தில் பிரதமர் வந்து இன்றைக்கு யாரையெல்லாம் சந்திப்பார், என்ன விவகாரங்கள் விவாதிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு மத்தியில்? கௌதமி, நீங்கள் கேட்ட இந்த தகவல் பொறுத்தவரையில முக்கியமானவர்கள் என்று பார்க்கும்போது பாஜக அல்லாதவர்கள் என்று பார்க்கும்போது யாரும் சந்திக்கவில்லை. அதாவது அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்கவில்லை. ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது என தகவல். அதே நேரத்தில் ஜி.கே. வாசன் மட்டும் சந்திக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை கொடுத்து வரவேற்பார் என்று தெரிவிக்கிறார்கள். எனவே அது இன்னும் ஒரு சில நொடிகளிலே, ஒரு சில நிமிடங்களில் நமக்கு தெரிந்துவிடும். இந்த நிகழ்வு இன்னொரு 10 நிமிடத்திற்குள்ளாக அவர் இங்கிருந்து புறப்பட்டு சென்று இந்த காரில் சென்று பாம்பன் பாலத்தினுடைய மைய பகுதியில் போடப்பட்டிருக்கக்கூடிய மேடைக்கு அவர் செல்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து புதிய ரயில் பாலம் ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக அவர் திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணிக்க இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து பாம்பனிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு ரயில்வே பணியாளர்கள், பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு முதல் ரயில் பயணமாக அவர்கள் இந்த பாலத்தின் மீது செல்ல இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகளையும் அதிகாரிகள் தயார் நிலையிலே வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து தூக்குப்பாலம் மேல் நோக்கி உயர்ந்து செல்ல கடலோர காவல் படையினுடைய ரோந்து கப்பல்கள் ரயில் பாலத்தை கடந்து செல்ல இருப்பதையும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து கடலோர காவல் படையினுடைய கண்காணிப்பு ட்ரோன்கள் மூலமாக சாகச நிகழ்ச்சியும் நடைபெற இருப்பதாக அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்வையிட இருக்கின்றார். சுமார் 12:45 மணிக்கு அங்கிருந்து காரில் புறப்பட்டு ராமேஸ்வரம் கோவிலுக்கு செல்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக பாஜக முக்கிய நிர்வாகிகள் வரிசைப்படி நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் புரோட்டோகால் என்று சொல்வார்கள். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் முதல் நபராக நின்று கொண்டிருக்கிறார். அதற்கு முன்னதாக தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் கையில் சால்வையோடு நின்று கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் தங்கம் தென்னரசு, நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் 3ஆவதாக நின்று கொண்டிருக்கிறார். அதையும் நாம் திரையில பார்க்கலாம். இப்படி 3 பேர், தமிழக ஆளுநர்,
மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதே போல தங்கம் தென்னரசு அவர்கள் ஆகியோர் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஜி.கே. வாசன் அவர்களும் அங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஜி.கே. வாசன் இருக்கின்றார். அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். ஜி.கே. வாசனுக்கு மட்டும் அங்கே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற முக்கிய நபர்கள் இங்கே நின்று வரவேற்பதற்காக அவர்கள் கையில் பூங்கொத்து மற்றும் சால்வைகளுடன் நின்று கொண்டிருக்கிறார்கள்.